கோவை மாநகர மக்களுக்கு ஓர் நற்செய்தி. கோவையின் நம்பர் 1 பிரைட் இன்ஸ்டிடியூஷன் பெருமையுடன் வழங்கும் கம்ப்யூட்டர் கோர்சஸ், ஃபேஷன் டிசைனிங், டெய்லரிங் அண்ட் எம்ப்ராய்டரிங், ஜுவல் மேக்கிங் அண்ட் டாய்ஸ் மேக்கிங், டிராயிங் அண்ட் பெயிண்டிங், ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் பியூட்டிஷியன் கோர்சஸ் போன்ற பயனுள்ள பயிற்சி வகுப்புகள் இப்போது பரபரப்பாக அட்மிஷன் நடைபெறுகிறது. பயிற்சி முடிந்ததும் தமிழக அரசு மற்றும் ISO சான்றிதழ்கள் வழங்கப்படும். மேலும் 30 நாட்களில் பிளவுஸ், சுடிதார் வெட்டி தைக்க கற்றுத்தரப்படும். Bright Institution, Somu Complex, near Police Quarters, Town Hall, கிளைகள் பூ மார்க்கெட், காந்திபுரம், ஒண்டிப்புதூர் மற்றும் சிங்காநல்லூர். மொபைல் 9677 77112, 93451 67878. நம்மளுடைய பிரைட் பியூட்டி பார்லரில் அடுத்ததாக என்ன பியூட்டி சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஷியல். இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷன் எல்லாருமே வந்துட்டு அவங்களால டேக் கேர் பண்ண முடியல அப்படிங்கிற நேரத்தில் அவங்க செய்கிற முதல்வேலேருந்து மந்த்லி ஒன்ஸ் ஃபேஷியல் கண்டிப்பாக வந்துட்டு மெயின்டைன் பண்ணும் இல்லையா மேம்? கண்டிப்பாக ஃபேஷியல் எடுத்துக்கிட்டால் தான் அவங்களுக்கு வந்து ஸ்கின்னே நல்லாயிருக்கும். நான் உங்களோட ஸ்கின் நல்லா எனர்ஜெட்டிக்காக பாலிஷிங்காக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக சாதாரண ஃபேஷியலாவது மந்த்லி ஒன்ஸ் எடுத்துக்கணும். ஃபேஷியல்லே வந்து இப்போ நிறைய வெரைட்டிஸ் இருக்காங்க சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன வெரைட்டி ஃபேஷியல்ஸ் எல்லாம் இருக்குது? நிறைய வெரைட்டிஸ் இருக்குமா. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் இருக்குது, அப்புறம் வந்துட்டு இப்போ பேர்லு, டைமண்ட் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்கின்னுக்கு சூட் ஆகும். அது ஒவ்வொருத்தருக்கு ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி தான் பண்ணணும். ஓகே, நம்மளோட ஃபேஷியல் ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்? இப்போ உங்களுக்கு வந்துட்டு கோல்டன் ஃபேஷியல் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ கிளென்ஸ் பண்ண போகிறோம். ஓகே. பெஸ்ட் நம்ம பிம்பிள் ட்ரீட்மெண்ட் ஃபஸ்ட்டே எடுத்துக்கணும் இல்லையா? பிம்பிள் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக பிம்பிள் க்யூர் ஆயிரும். அது போக ஸ்கார்ஸ் இருந்தால் கூட அது கூட இங்கே க்யூர் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம். ஓகே ஓகே. அதுவும் முக்கியமாக இப்போது ஃபேஷியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒயிட்னிங் நீங்கள் ஆல்ரெடி சொல்ல மாதிரி ஒயிட்னிங்கில் என்ன ஸ்பெஷல்? ஏன்னா எவ்வளோ பேர் ஒயிட்னிங் ஃபேஷியல் எடுக்கும்போது ஸோ அதில் என்ன ஸ்பெஷல், எதனால் அது அவ்வளோ ஆர்வமாக அதுவும் ரொம்ப சீக்கிரமாக எல்லாருக்கிட்டையும் ரீச் ஆன ஒரு ஃபேஷியல் அப்படின்னா ஒயிட்னிங் தான் சொல்ல முடியும். ஓகே, அப்போ நம்ம இன்றைக்கி பார்ட்டிக்கு போகிறோம் அப்படின்னா ஈவினிங் அந்த மாதிரி வந்து நம்ம ஃபேஷியல்ஸ் வந்து 1 day பிஃபோர் பண்ணுறது தான் நல்லது. இருந்தாலும் ரொம்ப அவசரம், நாங்கள் ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா ஒரு 2 hours 3 hours முன்னாடி கூட பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இவங்களுக்கு நம்ம என்ன ஃபேஷியல் இப்போ பண்ண போகிறோம்? இவங்களுக்கு இப்போ கோல்டன் ஃபேஷியல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, சூப்பர். கோல்டன் ஃபேஷியல் நீங்கள் ஸ்டார்டிங்கில் இவங்களோட ஃபேஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ எந்த மாதிரி இருக்குது நம்மளோட கோல்டன் ஃபேஷியல் முடிச்சதுக்கப்புறம் இவங்க ஃபேஸ் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு சேஞ்ச், எந்த அளவுக்கு க்ளோ, ஷைனி எல்லாமே கிடைக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அகைன் நான் சொல்லக்கூடிய விஷயம், நம்மளுடைய இந்த பியூட்டி பார்லர் சர்வீஸ் ஆகட்டும், இல்லைன்னா பிரைட் இன்ஸ்டிடியூஷனில் இருக்கக்கூடிய கோர்சஸ் ஆஃபர்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு பெஸ்ட்டாக உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மோர் தென் 30 கோர்சஸ் உங்களுக்கு மினிமம் சார்ஜ். அண்ட் உங்களுக்கு சூப்பராக ஷெட்யூல்டு வைஸ், ஏன்னா மேக்ஸிமம் வந்துட்டு ஷெட்யூலே இல்லாமல் உங்களுக்கு கிளாஸஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. பட் அப்படி கிடையாதுங்க, உங்களுக்கு பேட்ச் வைஸ் பிரித்து ஒவ்வொருத்தருக்கும் புரிகிற வகையில் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்படியே மேபி நான் ரொம்ப ஸ்லோ லேர்னர், என்னால் அவ்வளோ சீக்கிரம் லேர்ன் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறவங்களுக்கும் ரொம்ப பெருமையாக கிளாஸஸ் எல்லாமே வந்துட்டு ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்ததான் என்ன பண்ணுவோம்? கிளான்சிங் முடிச்சாச்சு. முடிச்சாச்சு. இப்போ உங்களுக்கு நல்லா இருக்கும். அடுத்து ஸ்க்ரப் பண்ண வேண்டியது. ஓகே, ஸ்க்ரப் எதனால் நம்ம பண்ணணும் மேம்? ஏன்னா ஒவ்வொரு ஃபேஷியலும் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் வந்துட்டு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பிம்பிள்ஸ் இருக்கு. இவங்களுக்கு வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கிற ஸ்க்ரப் யூஸ் பண்ணக்கூடாது. அதனால ரொம்ப மைல்டாக இருக்கிற ஸ்க்ரப் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதில் வந்து பார்ட்டிகல்ஸ் அதிகமாக இருக்காது, இருந்தாலும் ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும் அதில். ஓகே, கண்டிப்பாக. ஒவ்வொருத்தரோட ஸ்கின்னுக்கும் ஸ்க்ரப் கூட வேரி ஆகும் இல்லையா? கண்டிப்பாக ஒவ்வொருத்தரோட ஸ்கின்னுக்கும் ஒவ்வொரு மாதிரியாக தான் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, இது ஸ்க்ரப் எவ்வளோ நேரம் நம்ம அப்ளை பண்ணணும்? ஒரு 5 to 7 minutes பண்ணால் போதும். ஓகே, நார்மல் ஸ்கின்னாக இருந்ததுன்னா 10 minutes வரைக்கும் பண்ணலாம். ஓகே, இவங்களுக்கு வந்துட்டு ஒரு 7 minutes பண்ணால் கூட போதும்.
ஓகே. இந்த ஓப்பன் போர்சஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது க்ளோஸ் பண்ணுறதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் இப்போ வந்தாச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதை ஓப்பன் போர்சஸ் எல்லாம் கூட இப்போ ஃபேஷியல் மூலமாக க்ளோஸ் பண்ணிடலாங்க. ஃபேஷியல் மூலமாக க்ளோஸ் பண்ணிடலாம். அது போக உங்களுக்கு வந்துட்டு பேக்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கு. ஓகே. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேக்ஸ் இருக்குது. அதில் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ ஏன்னா நிறைய பேர் வந்து ஓப்பன் போர்சஸ் தான் இன்னும் க்ளோஸ் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. பட் அதுக்கு கூட இப்போ ட்ரீட்மெண்ட்ஸ் வந்தாச்சு. என்ன சடனாக இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து அந்த ஓப்பன் போர்சஸ் அப்படிங்கிறத க்ளோஸ் பண்ண முடியாது. பட் நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் வைஸ் ஒவ்வொரு மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் ஃபேஷியல் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இத்தனை 5 or 6 monthsக்குள்ள உங்களுக்கு தாராளமாக அந்த ஓப்பன் போர்சஸ் வந்து குறைக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சாதாரணமாக நார்மலாகவே ஃபேஷியல் அப்படிங்கிறது ஒவ்வொரு மந்த்லி ஒன்ஸ் வந்து எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம். நான் அப்போ தான் உங்களோட ஸ்கின்னும் வந்து அதே க்ளோவாக இருக்கும். அண்ட் பிம்பிள்ஸ் இல்லை உங்களோட டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கான நியூ ஜெல்ஸ் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணணும் இல்லையா? கண்டிப்பாக. இப்போ நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபேஷியல்ஸ் வந்திருக்கு. அதில் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஓப்பன் போர்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது. ஸ்கின்னை வந்து நார்மல் ஸ்கின்னுக்கே கொண்டு வந்துடலாம். ஓகே. இப்போ பிம்பிள் எடுத்த ஸ்காரு எது இருந்ததுனாலும் அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் சரி நல்ல ஸ்கின்னாக நார்மல் ஸ்கின்னாக கொண்டு வர அளவுக்கு நல்லா இருக்குது. ஓகே. இந்த ஓப்பன் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கும். ஓகே. இந்த ஓப்பன் போர்ஸ் இருக்கிறவங்க வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஃபேஷியல்ஸ் எடுத்துக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை அவங்க ஃபேஷியல்ஸ் எடுத்துக்கணும்? அவங்க 20 days ஒன்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா போதும். ஓகே. பெஸ்ட் வந்து 20 days. நார்மலாக எல்லாருமே 20 daysக்கு ஒரு டைம் இல்லை, மந்த்லி ஒன்ஸ் ஒரு ஃபேஷியல் எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ நீங்கள் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக 20 days ஒன்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே. எந்தெந்த விதமான ஃபேஷியலுக்கும் ட்ரீட்மெண்ட் ஃபேஷியலுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? மேம் ட்ரீட்மெண்ட் வைஸ் நம்ம ஃபேஷியல் கொடுக்குறோம் அப்படின்னா அது எந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பேஸில் அதாவது 20 daysக்கு ஒன்ஸ் நம்ம வந்துட்டு சில திங்ஸ் கொடுக்கணும்? இப்போ ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்மெண்ட்டோ இல்லை பிம்பிளோ இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறவங்க வராங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்துட்டு நாங்கள் ட்ரீட்மெண்ட் வைஸாக கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து க்ரீம்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மிஷினரிஸ் யூஸ் பண்ணி அந்த பிம்பிள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அது போக அவங்களுக்கு ஹோம் கேர் கொடுத்து ஃபுல்லாக கவராக ஆகிற வரைக்கும் அவங்களுக்கு கிளியராக ஆகிற வரைக்கும் நாங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கேர் எடுத்து பார்த்துக்குறோம். அதனால ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் எந்த ஒரு ப்ராப்ளம்னு வர்றீங்களோ, மேபி பிம்பிள் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை பிக்மெண்டேஷனாக ஆக்னே இருக்கலாம், இல்லை பிம்பிள் வந்த மார்க்ஸ் அந்த பிளாக் மார்க்ஸ் ரொம்ப நாளாக மறையாமல் இருக்கலாம். ஸோ அப்படி எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் உங்களுடைய ப்ராப்ளம் உங்களுக்கான கரெக்டான சொல்யூஷன் கொடுக்குற வரைக்குமே இவங்க வந்து அந்த கஸ்டமரை ரொம்ப டேக் கேர் பண்ணி அவங்களோட ஓன் கேரில் வந்துட்டு பார்த்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேஷியல் ஆகட்டும் இல்லை எந்த ட்ரீட்மெண்ட்ஸ் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னாலும் நம்மளுடைய இந்த சூப்பரான பிரைட் பார்லர் நீங்கள் தாராளமாக வரலாம். உங்களுக்கு 3 பிரான்ச்சஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. எங்கெங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூ மார்க்கெட் பஸ்ன்னு நீங்கள் வந்துட்டு மேட்டுப்பாளையம்லேருந்து வர்றீங்க, மேட்டுப்பாளையம் ரோட்லேருந்து வர்றீங்க உக்கடம் நோக்கி அப்படின்னா நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் இறங்கின உடனே உங்களுக்கு பேக் சைட்லேயே இருக்குது. இல்லை நீங்கள் வந்துட்டு உக்கடம்லேருந்து வரணும் அப்படின்னு நினச்சா பூ மார்க்கெட்லேருந்து ரோடு கிராஸ் பண்ண வேண்டியது வரும். பட் உங்களுக்கு ரொம்ப மெயின்லேயே வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேஷியல் அதுக்கப்புறம் என்ன வந்து கொடுக்கணும்? இது போக பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கின் வைட்னிங் நல்லா இருக்குது. அது இல்லாமல் ஹேரில் வந்து என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அதுவும் நாங்கள் க்யூர் பண்ணி கொடுத்துருக்கோம். இது போக இங்கே கோர்சஸ் நிறைய நல்லா போயிட்டுருக்குங்க. இப்போது பேசிக் கோர்ஸு, டிப்ளமோ, அட்வான்ஸ் டிப்ளமோ இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் எடுத்துகிட்ருக்கோம். இது போக அவங்களுக்கு என்ன இப்போ த்ரெட்டிங் வேணும்னா த்ரெட்டிங் மட்டும், அதே மாதிரி இப்போது ஹேர் கட் வேணும்னா, மெஹந்தி மட்டும் வேணும்னா, இந்த மாதிரி என்ன கோர்ஸ் வேணாலும் கொடுத்துட்ருக்கோம். இப்போ சம்மரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 days கோர்ஸு, 5 days கோர்ஸு, 1 day கோர்ஸு, இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் எடுத்துகிட்ருக்கோம். ரொம்ப நாள் எங்களால் வந்து கண்டினியூ பண்ணி படிக்க முடியாது அப்படின்னா அவங்க 5 days இல்லைன்னா 1 day இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் கொடுத்துட்ருக்கோம். எந்தெந்த ஸ்கின் இருக்கிறவங்க என்னென்ன ஃபேஷியல் பண்ணலாம்? இப்போ டார்க் ஸ்கின்னாக இருக்கிறவங்க வந்துட்டு இப்போது வைன், சாக்லேட்டு, பேர்ல் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸு அந்த மாதிரினா பேர்ல், டைமண்ட் அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். ஓகே. கொஞ்சம் ஃபேராக இருக்கிறவங்க வந்து எல்லா ஃபேஷியல்ஸுமே யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரினா ஏதாவது கோல்டு அந்த மாதிரி அவங்களும் டைமண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் கோல்டு வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே. இப்போ ஃபேஷியல்ஸ் எடுத்துக்கணும் ஏதாவது பார்ட்டிக்கு எங்கேயாவது போகிறாங்க அப்படின்னா எவ்வளோ நாளைக்கு முன்னாடி அவங்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி? ஏதாவது ஒரு 3 days முன்னாடி பண்ணிக்கிட்டா கூட போதும். 3 or 4 days முன்னாடி பண்ணிக்கிட்டா போதும்.
ஓகே பெஸ்ட் நீங்கள் வந்து ஃபேஷியலோ இல்லை ஏதாவது சர்வீஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா பெஸ்ட் நீங்கள் 3 டேஸ்க்கு முன்னாடி சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்த உடனே ஏன்னா உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்க. நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதால ஒருத்தர் வரும்போது இன்னொருத்தருக்கு சர்வீஸ் வந்து கொடுக்க முடியாமல் போயிடக்கூடாது இல்லையா, அதுக்காகவே தான் இந்த அப்பாயின்மெண்ட் சர்வீஸ் எல்லாமே. நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஃபுல் சர்வீஸ் நீங்கள் ரிலாக்ஸாக எந்த இடைஞ்சலும் இல்லாமல் எடுத்துக்கலாம். முன்னாடியே சொல்லிட்டாங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து நாங்கள் நல்லா பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு நிறைய பேர் கஸ்டமர்ஸ் வர்றதுனால அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது பெட்டர். அண்ட் ஏன்னா அவங்க திடீர்னு ஈவினிங் டைம்லையோ அந்த டைம் வந்துட்டு திடீர்னு எனக்கு ஃபேஷியல் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஏதாவது இடைஞ்சல் வரக்கூடாது, உங்களுக்கு சங்கட்டமாகக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே வந்துட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது பெஸ்ட். அண்ட் அது மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் என்ன சர்வீஸ்னாலுமே நம்பி வரலாம். 100% ரிசல்ட் கொடுத்துட்ருக்காங்க. அடுத்ததான் என்ன பண்ண போகிறாங்க? அடுத்து ஸ்டீம் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே உங்களுக்கு முடிச்சாச்சு, மசாஜ் கொடுத்தாச்சு. ஸோ ஓப்பன் போர்ஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கான க்ரீம் போட்டு ஃபுல் மசாஜ் கொடுத்து அதை என்ன சொல்கிற வைப் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து ஸ்டீம் கொடுக்க போகிறோம். ஸ்டீம் எவ்வளோ நேரம் கொடுக்கணும் மேம் உங்கள் ஸ்கின்னுக்கு? 2 minutes கொடுத்தா போதும். ஓகே இப்போ அவங்களுக்கு ஸ்டீம் கொடுக்க போகிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது, அவங்களோட ஸ்கின் எந்த அளவுக்கு உங்களுக்கு பாலிஷிங்காக மாறப்போகுது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட். ஓகே அவங்களுக்கு இப்போ ஸ்டீமர் கொடுத்து முடித்தாச்சு. அடுத்ததாக என்ன ப்ராசஸ்? இப்போ ஸ்டீம் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட்லாம் ரிமூவ் பண்ணணும். ஓகே ஸோ உங்களுக்கு பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட்னாலே ரெகுலராக தான் அதிகமாக இருக்கும். என்ன இந்த சின்ன இல்லைங்களா இருக்கும்? ஓகே ஒரு சிலருக்கு சீக்ஸ் எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஓகே ஓகே தென் இந்த ப்ராசஸ் வந்து தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஃபேஷியல் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளென்சிங் ஜெல், இவங்களுக்கு வந்து பிம்பிள்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக கிளென்சிங் ஜெல் வந்துட்டு அப்ளை பண்ணாங்க. அப்புறமா வந்துட்டு உங்களுக்கு ஜெல் அப்ளை பண்ணி அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பிம்பிள்ஸ் மார்க்ஸ் இருக்குல்லையே அந்த ஓப்பன் போர்ஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கான க்ரீம் எல்லாமே யூஸ் பண்ணாங்க. அண்ட் அவங்களுடைய அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த செல்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் பண்ணணும், ரெனோவேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு ஸ்டீமர் யூஸ் பண்ணாங்க. அடுத்து பிளாக் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததாக என்ன பண்ணணும் மேம்? நம்ம இதுக்கடுத்து க்ரீம் மசாஜ் கொடுக்கணும். ஓகே க்ரீம் ஃபுல் மசாஜ் கொடுக்கணுமா? ரொம்ப நேரம் இல்லை, ஒரு 5 minutes கொடுத்தாவே போதும். ஓகே இன்னும் முக்கியம் என்னன்னா ஃபேஸில் வந்துட்டு சோப் யூஸ் பண்ண வேண்டாம், ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறது வந்து பெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி? நம்ம சோப்போட ஃபேஸ் வாஷ்க்கு வந்துட்டு சோப்பில் வந்து உங்களுக்கு இது கடினத்தன்மை ஜாஸ்தியாக இருக்குது. இதில் ஃபேஸ் வாஷில் வந்து உங்களுக்கு அப்படி இல்லை. SPF எல்லாம் லெவலாக இருக்கும். அதனால ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகே கண்டிப்பாக இப்போ நாளைக்கு 2 times இல்லைன்னா 3 times யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே மேம். அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த க்ரீம்ஸ் இல்லை காஸ்மெட்டிக்ஸ் நார்மலாக ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய காஸ்மெட்டிக்ஸ் சன்ஸ்க்ரீன் லோஷன் இது எல்லாமே நம்ம எப்படி செலக்ட் பண்ணி வாங்குறது காஸ்மெட்டிக்ஸ்னு பார்க்கணும்? இப்போது சன்ஸ்க்ரீன் லோஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SPF 50, 30, 40 இந்த மாதிரி இருக்குது. ஒவ்வொருத்தரோட ஸ்கின்னுக்கு ஃபேராக இருக்கிறவங்களுக்கு ஒன்று, டார்க் ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு, சன் டேன் ஆகிருக்கிறவங்களுக்கு ஒன்று, அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. நீங்கள் அதை வந்து கரெக்டாக அனலைஸ் பண்ணி எது வேணுமோ அதை கேட்டு தான் வாங்கிக்கணும். ஓகே இந்த விஷயம் டெஸ்ட் பண்ணி இப்போ பார்லர்ஸ்க்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் ஸ்கின் டெஸ்ட் பண்ணி சொல்லுவோம். உங்களுக்கு இந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். நீங்கள் அதை யூஸ் பண்ணியுமே போதும். ஓகே ஒவ்வொரு ஸ்கின்னுக்கும் ஒவ்வொரு மாதிரி வேரி ஆகும் இல்லையா? ஸோ நீங்கள் ஈவன் சன்ஸ்க்ரீன் லோஷனே செலக்ட் பண்ணணும் அப்படின்னாலும் எந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய ஸ்கின்னுக்குமே வந்து ஒவ்வொரு விதமான ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அப்படி நீங்கள் இது வரைக்கும் வந்துட்டு எனக்கு காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறதுல கூட நிறைய ப்ராப்ளம்ங்க, எனக்கு கரெக்டாக செலக்ட் பண்ண தெரியாது அப்படின்னு நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கன்சல்டேஷன் முற்றிலும் ஃப்ரீ. நீங்கள் நேரில் வரலாம், உங்களோட ஸ்கின் அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபேஷியல் எடுத்துக்கணும், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு என்ன தேவையோ காஸ்மெட்டிக்ஸ் எப்படி செலக்ட் பண்ணுறது இல்லை ஹேர் ஸ்டைல் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு 3 பிரான்ச்சஸ் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா மக்கள் வெவ்வேறு இடங்கள்லேருந்து வரலாம். அப்படி வந்தீங்கனாலும் மெயின் பாயிண்ட்ஸ் 3மே வந்துட்டு நிறைய மக்கள் இருக்கக்கூடிய பிஸியான ஏரியாஸில் தான் உங்களுக்கு வந்து பிரான்ச்சஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஒன்று பூ மார்க்கெட், இன்னொரு பிரான்ச் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ஹால் அண்ட் காந்திபுரமில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதுக்கு மேலேயும் ஏதாவது டவுட்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சாலும் கீழே ஸ்க்ராலிங்கில் இருக்கிற நம்பருக்கு உடனடியாக டயல் பண்ணுங்கள். அடுத்ததாக என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அடுத்ததாக இப்போ
க்ரீம் போட்டு மசாஜ் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கடுத்து ஜெல்லும் க்ரீமும் ஒட்டுக்கா மிக்ஸ் பண்ணியே பண்ணிக்கலாம். ஓகே, இது க்ரீம் தான் அப்ளை பண்ணிட்டு இது க்ரீம் போட்டிருக்கோம். க்ரீம் வாட்டரோட மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுறீங்களா? கோல்டு வாட்டர் வச்சு தான் பண்ணணும் எப்பவுமே. ஓகே ஓகே. எதனால நம்ம கோல்டு வாட்டரே வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுறோம் ஃபேஷியல் அப்படிங்கும்போது? பண்ணுறவங்களோட கை ஹீட்டாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஸ்கின்னும் ரொம்ப நேரம் நம்ம ஃபேஸில் கை வைக்கிறது இல்லை. எப்போது ஒரு தடவை தான் ஃபேஷியல் பண்ணுறோம். அப்போ தான் நம்ம ஒரு 1/2 hour இல்லைன்னா 1 hour இந்த மாதிரி நம்ம கை ஃபுல்லாக ஃபேஸில் வச்சு பண்ணுறோம். அப்போ அவங்களோட ஸ்கின் ஹீட்டு நம்ம ஹீட்டு எல்லாமே வரும். அதனால் கோல்டு வாட்டர் வச்சு பண்ணது ரொம்ப நல்லது. ஓகே, பெட்டர். நம்மளோட ஃபேஷியல் பண்ணுறவங்களோட கை கூட ஹீட்டாக இருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை மேனேஜ் பண்ணிக்கணும், ஈக்குவலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வாட்டரில் மேக்ஸிமம் வந்து ரோஸ் மில்க் மிக்ஸ் பண்ணலாம் இல்லையா? ஆமாம், ரோஸ் மில்க். ஓகே, ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நீங்கள் பண்ணும்போது இதை விட இன்னுமே வந்துட்டு ஸ்கின் க்ளோ கிடைக்கும். அண்ட் இந்த மாதிரி ஃபேஷியல்ஸ் ஆகட்டும், இன்னுமே வந்துட்டு உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுமே. ஏதோ கோர்சஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க, நான் நிறைய கன்ஃபியூஷனில் இருக்கேன், நேரில் வந்து நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நேரில் வரலாம். இந்த ஃபேஷியலே பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இன்னும் ஒரு 2-3 ஸ்டெப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஸ்கின் அப்படியே ஷைனியாக ரொம்ப க்ளோ ஆகுறது எனக்கே வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிட்ருக்கு. அடுத்த என்ன ஜெல் அப்ளை பண்ணுறோம்? இதுவும் வந்துட்டு கோல்டு ஜெல் தான். ஓகே, இப்போ நம்ம போட்ட க்ரீம் மேலேயே இதுவும் சேர்த்து போட்டுக்கலாம், தனியாக போடணும்னு. ஓகே, வைப் பண்ணி எடுக்க வேண்டியதில்லை க்ரீம்? இல்லை. ஓகே, மேக்ஸிமம் வந்துட்டு இந்த க்ரீம் நீங்கள் வைப் பண்ணி எடுக்கிறத விட அவங்களோட ஏன்னா ஸ்டீமர் கொடுத்தாச்சு இல்லையா, ஃபுல் ஜெல் கொடுத்ததுனால அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகே, ஈஸி ப்ராசஸ். உங்களுக்கு ஸ்டீமர் கொடுத்ததுனால உங்களுக்கு நம்ம போடுற ஜெல் எல்லாமே வந்துட்டு அப்படியே நம்மளுடைய ஸ்கின் அப்சர்வ் பண்ணிக்கிறோம். அந்த அளவுக்கு வந்து நம்மளோட ஸ்கின் வந்து தயாராகிடும், எல்லா ஜெல்லையும் வந்து அப்சர்வ் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு. இன்னும் முக்கியமாக வந்து சொல்லணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு சம்மர் ஆஃபராக 1+1 ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க. இதை விட முக்கியமான ஆஃபர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் கோயிங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு கம்ப்யூட்டர் கோர்சஸ், ஆல் கம்ப்யூட்டர் கோர்சஸ் எல்லாமே வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் DCA இல்லை PhD இந்த மாதிரி என்னென்ன கம்ப்யூட்டர் கோர்சஸ் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, ஈவன் மல்டிமீடியா கோர்சஸ், வெப் டிசைனிங், இந்த கோர்சஸ் எல்லாம் கூட உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ தாராளமாக நீங்கள் இந்த கம்ப்யூட்டர் கிளாஸஸ், ஏன்னா சம்மரில் எப்படியுமே டைம் வேஸ்ட் பண்ணாமல் உங்களுடைய அந்த 1 month 2 monthலேயே ஏதாவது யூஸ்ஃபுல்லான வகையில் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வர வேண்டிய ஒரே இடம் நம்மளுடைய பிரைட் இன்ஸ்டிடியூஷன் மட்டும்தான். இன்னும் வந்து ஃபேஷியலில் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் ஸ்டே டியூன்ட். ஜெல் மசாஜ் கொடுத்த உடனே இப்படி வைப் பண்ணி எடுத்துடணும் இல்லையா? ஜெல் மசாஜ் கொடுத்தோடனே நல்லா துடைச்சிக்கணும். ஓகே, அடுத்ததான் என்ன பண்ண போகிறோம்? இப்போது இவங்களுக்கு வேணால் ஒயிட்னிங் சிரமும் வித் கோல்டு பேக் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போடணும். இந்த கோல்டன் பேக் போடுறது வந்து எதுக்காக, என்ன யூஸுக்காக? இப்போ நம்ம இது வரைக்கும் பண்ணதில் வந்து உங்களுக்கு போர்சஸ் ஒரு அளவுக்கு தான் க்ளோஸ் ஆகிருக்கும். இந்த பேக் போடும்போது க்ளோ வித் போர்சஸும் க்ளோஸ் ஆகிடும். ஏன்னா நம்ம ஸ்டீமர் கொடுத்துருக்கும் போது வந்து போர்சஸ் எல்லாமே ஓப்பன் ஆகிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம செல் மசாஜ் இல்லை க்ரீம் மசாஜ் இதெல்லாமே கொடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய போர்சஸ் வந்து க்ளோஸ் ஆகிட்டு இருக்கும். பட் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகணும் அப்படின்னா இதான் கடைசி ப்ராசஸ். பேக் இந்த பேக் போட்டோன்னா முடிஞ்சிடும். ஓகே, பேக்கு கோலோஜன் பேக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கோல்டன் ஃபேஷியல் வந்து எந்த ஸ்கின்னுக்கு இருக்கிறவங்க ரொம்ப அடாப்ட் பண்ணிக்கும், கரெக்டாக சூட்டபிளாக இருக்கும்? கரெக்டாக சூட்டபிளாக இருக்குன்னா கொஞ்சம் ஃபேர் ஸ்கின் எல்லாமே நல்லாயிருக்கும். கொஞ்சம் பிளாக்லேருந்து கொஞ்சம் மாநிலமாக இருக்காங்க இல்லையா, அவங்கலேருந்து நல்ல ஃபேர்னஸாக இருக்கிறவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ பேக் எடுத்தாச்சா? ஓகே, உங்களோட ஃபேஷியல் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு எதுக்காக போடுறோம், ஒவ்வொரு க்ரீமும் அதனோட யூசேஜ் என்ன, இது எவ்வளோ நாளைக்கு முன்னாடி ஃபேஷியல் எடுத்துக்கணும், எப்படிப்பட்ட ஸ்கின் இருக்கிறவங்க எந்தெந்த மாதிரியான பேஸில் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அடுத்ததாக பேக் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோல்டன் சீரம் வித் கோல்டன் பேக் வந்துட்டு உங்களுக்கு போட போகிறாங்க. இதோட வந்து ஃபேஷியலே கம்ப்ளீட் ஆயிரும். கண்டிப்பாக இது முடிஞ்சுது அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருமா உங்களுடைய ஸ்கின்ல இன்ஸ்டன்ட் க்ளோ எந்த அளவுக்கு. ஏன்னா கோல்டன் ஃபேஷியல் அப்படிங்கும்போது உங்களுக்கு வித்தின் அ மினிட்ஸ் உங்களுக்கு வந்து அதோட க்ளோ வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரியான ஒரு கோல்டன் ஃபேஷியல் தான் வந்துட்டு இவங்களுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இது மட்டும் கிடையாதுங்க, இன்னும் மறந்துடாதீங்க, இது தவிர கோர்சஸ் பியூட்டி சர்வீஸ் மட்டும் கிடையாது, உங்களுக்கு பியூட்டிஷியன் கோர்ஸ், அதே மாதிரி ஆரி ஒர்க், எம்ப்ராய்டரி ஒர்க், டெய்லரிங், இந்த மாதிரி எக்கச்சக்கமான கோர்சஸ் இருக்குது. ஈவன் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்துட்டு அவங்களுடைய டைமை யூஸ்ஃபுல்லான டைமாக மாற்றிக்கிற அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டான கோர்சஸ் மோர் தென் 30 கோர்சஸ் வந்துட்டு ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு சம்மர் ஆஃபராக ஒரு கோர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு கோர்ஸ் நீங்கள் ஃப்ரீயாகவே படிச்சுக்கலாம். அந்த மாதிரியான சூப்பரான வேல்யூபிளான ஆஃபரும் உங்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் வந்து யூஸ்
யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக 3 பிரான்ச்சஸ் கொடுத்துட்ருக்காங்க. பூ மார்க்கெட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூ மார்க்கெட் பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே வந்துட்டு இவங்களுடைய பிரான்ச் இருக்குது. அண்ட் டவுனில் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்ஐ பாய்ஸ் ஹை ஸ்கூலுக்கு ரொம்ப ரொம்ப நியர்பையாக வந்துட்டு லொக்கேட் ஆகிருக்கு. இல்லை நீங்கள் வந்து காந்திபுரம் பிரான்ச்சுக்கு வரீங்க அப்படின்னா ஜிபி சிக்னலுக்கு ரொம்ப நியர்பையாக நம்மளுடைய இந்த பிரைட் இன்ஸ்டிடியூஷனோட பிரான்ச்சஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த 3ல் உங்களுக்கு எது நியர்பையான பிரான்ச்சஸோ நீங்கள் அங்கே வந்துட்டு கன்சல்ட் பண்ணலாம். கன்சல்டேஷன் முற்றிலும் உங்களுக்கு ஃப்ரீ. கண்டிப்பாக இல்லை ஏதாவது சர்வீஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 3 days பிஃபோராகவே நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். இதை விட முக்கியம் பிரைடல் மேக்கப் பண்ணணும், பிரைடல் வந்துட்டு நாங்கள் புக் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ நாளைக்கு முன்னாடி புக் பண்ணணும்? பிரைடல் வந்துட்டு உங்களுக்கு பேக்கேஜாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 1 month முன்னாடியே புக் பண்ணிக்கோங்க. ஓகே. அப்படி இல்லை உங்களுக்கு பிரைடல் மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு 10 days 15 days முன்னாடி கூட புக் பண்ணிக்கலாம். ஓகே. பேக்கேஜ் அப்படின்னா அது எந்த இப்போ பேக்கேஜஸ் அப்படின்னா நாங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வீஸ் கொடுத்துட்றோம். அதாவது ஒரு 2-3 ஃபேஷியல்ஸ்லேருந்து அவங்கள வந்து பேசிக்லேருந்து அவங்க ஃபேஷியலே பண்ணி இருக்கலைன்னா கூட அவங்களுக்கு வந்து ஃபேஷியல்ஸ்லேருந்து ஃபஸ்ட் வந்து கொடுத்து அவங்களுக்கு பெடிக்யூர் மெனிக்யூர் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே பண்ணி ஒரு கல்யாண பொண்ணுன்னு இருக்கும்போது கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்கள ரொம்ப அழகாக மாற்றிடலாம். கண்டிப்பாக அது வரைக்குமே நீங்கள் ஃபேஷியல் அப்படிங்கிறத எடுத்துக்கல அப்படின்னாலும் இந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடைபெறும்போது உங்களை ரொம்ப அழகாக காட்டணும் அப்படின்னா பெஸ்ட் நீங்கள் ஒரு 3 months பிஃபோராகவே புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போலேருந்து நீங்கள் வந்து ஃபேஷியல் கண்டினியூ பண்ணலாம். ஸோ உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்துலையும் சரி உங்களோட மெனிக்யூர் பெடிக்யூர் இப்படி பேக்கேஜாக ஒட்டுக்கு எடுத்துக்கும் போது உங்களுடைய ஸ்கின் கலர் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகட்டும் இல்லை க்ளோ இம்ப்ரூவ்மெண்ட் இது எல்லாமே பண்ணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபுல் பேக்கேஜாக எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு ஓவரால் மேக்ஸிமம் ஃபேஷியல் முடிஞ்சாச்சு. லாஸ்ட் ஸ்டெப் இந்த பேக் போட்டு க்ளோஸ் பண்ணுறாங்க. இந்த பேக் எவ்வளோ நேரம் வந்து ஸ்டேயாக இருக்கும்? நம்ம 20 minutes இருந்தால் போதும். 20 minutes. அப்புறம் அப்படியே நம்ம பேக் மட்டும் ரிமூவ் பண்ணலாம். பேக் மட்டும் அப்படியே ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே. இதை விட முக்கியமான விஷயமும் அதாவது ஃபேஷியல் பண்ணோம் அப்படின்னா 2 நாளைக்கு ஸ்கின்னில் கையே வைக்கக்கூடாது அப்படின்னு எல்லாம் கூட அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற எல்லா க்ரீம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபேஷியல் பண்ணுற அந்த அன்னைக்கு 1 day மட்டும் நீங்கள் வந்து சோப்போ இல்லை வேறு ஏதாவது க்ரீம்ஸு அது மாதிரி எதுவும் யூஸ் பண்ணாமல் இருந்தால் பரவாயில்ல. ஏன்னா நீங்கள் வந்து ஃபேஷியல் பண்ணிக்கும்போது ரொம்ப நேரம் ஸ்கின்ல உங்கள் கை இருக்குது. அப்புறம் அதுவும் இல்லாமல் வேற ஒரு க்ரீம் போட்டு பண்ணுறீங்க. அப்போ அந்த அன்னைக்கு வந்து நீங்கள் வேறு க்ரீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது உங்களுக்கு பெஸ்ட். ஓகே பெஸ்ட். இது நம்ம வந்து 20 minutes இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த ரிசல்ட்டை பார்த்துடலாம். ஸோ என்ன மாதிரியே நீங்களும் ரொம்ப ஈகராக இருக்கீங்க அவங்களுடைய இந்த ஸ்கின் பாலிஷிங் இந்த ரொம்ப அழகாக கோல்டன் ஃபேஷியல் ஸோ எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குதுங்கிற பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க அப்படிங்கிறது புரியுது. பட் 10 minutes கண்டிப்பாக ஒரு 20 minutes அது இவங்களோட பேக் இருக்கணும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கோல்டன் ஃபேஷியலில் கொலாஜன் பேக் வந்துட்டு போட்டாங்க. ஸோ போட்டு 20 minutesல அது வந்து நீட்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ உடனே வந்து நம்ம இப்படியே எடுத்துடலாம் இல்லையா? இப்படியே உரிச்சு எடுத்துடலாம்ப்பா. எடுக்கும்போது அப்படியே ரப்பர் மாதிரி அப்படியே உறிஞ்சு வந்துடும். கஸ்டமரே கோல்டன் ஃபேஷியலில் எல்லா ஸ்டெப்பும் முடிஞ்சு அவங்களுடைய ஸ்கின்னோட வித்தியாசம் வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க. ரொம்ப சாஃப்ட்னஸாக க்ளோவாக ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் ஒரு ரொம்ப மார்வலஸ் சேஞ்ச் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அவங்கக்கிட்டே கேட்கலாம் அவங்களோட ஸ்கின் எப்படி இருந்தது, இப்போ எப்படி அவங்க பார்க்கறதுக்கு அவங்களோட ஸ்கின் பற்றி அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்களே கேட்டுக்கலாம். ஹாய், உங்கள் பேர்? சிபி. எங்கேருந்து வரீங்க சிபி? நரசிம்மபாளையம். ஓகே. ஃபேஷியல் இப்போ உங்களுக்கு தான் முடிஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு உங்களோட ஃபேஸ் பார்த்துருப்பீங்க. என்ன ப்ராப்ளம்க்காக ஃபேஷியல் எடுத்துக்க வந்தீங்க? ஃபேஸ் கொஞ்சம் டல்னஸாக இருந்தது, ப்ளஸ் பிம்பிள்ஸ் அந்த ஸ்போர்ஸ் இருந்தது. ஸோ அதுக்காக. ஓகே. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் நம்மளோட பிரைட்டில் ப்ரொடியூஸ் பண்ணாங்களா? கண்டிப்பாக முதல்ல இருந்ததுக்கும் இப்போது டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுது. நல்லா க்ளோனஸ் இருக்குது, பிரைட்னஸாக கிடச்சிருக்கு ஃபேஸ். ஓகே, சந்தோஷம். ஸோ இது அவங்க வாயாலே வந்துருச்சு. ஏன்னா இப்படி கஸ்டமரை சாட்டிஸ்ஃபேக்ட் பண்ணுறது தான் ரொம்ப பெரிய விஷயம். அதுவே வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு சின்ன ஃபேஷியல் மூலமாக அவங்களுக்கு ஸ்கின்னே எவ்வளோ டல்லாக இருந்தது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். டேனாக இருந்தது, ஸ்கின் டல்னஸ் இருந்தது. பட் இந்த ஒரு கோல்டன் ஃபேஷியலில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ ஹார்ஸ் இருக்கும் மேம் கோல்டன் ஃபேஷியல் நம்ம பண்ணது? ஒரு 1 hourக்குள்ளே பண்ணிடலாம். 1 hour தான் ஆகும். ஸோ 1 hour மினிட்ஸ்லேருந்து 1 hourக்குள்ளே. ஓகே. இந்த 45 minutes to 1 hour நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். இந்த மாதிரி பிரைட்டாக க்ளோவாக எங்காக எப்போவுமே இருக்கலாம். அதுக்கு நம்மளுடைய பிரைட் இன்ஸ்டியூட் இந்த பிரைட் பார்லரில் நீங்கள் எந்த சர்வீஸ் எடுத்துக்கிட்டாலுமே 100% ரிசல்ட் இந்த மாதிரி கஸ்டமரை ரொம்ப ஈஸியாக சாட்டிஸ்ஃபேக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்காக 3 branches அண்ட் அகைன் நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு பூ மார்க்கெட்டுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பூ மார்க்கெட் பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே வந்து லொக்கேட் ஆகிருக்காங்க. இல்லை டவுன் ஹால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஎஸ்ஐ
அதே இது நீங்கள் நம்மளுடைய டவுன் ஹால் பிரான்ச்சுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு போலீஸ் குவார்ட்டர்ஸ்க்கு ரொம்ப நியர்பையாக லொக்கேட் ஆகிருக்காங்க. இல்லை காந்திபுரம் பிரான்ச் வந்து எனக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஜிபி சிக்னலுக்கு ரொம்ப பக்கத்தில். இது தவிர உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, இல்லை நான் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும், ஏதாவது சர்வீஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே ஸ்ட்ரிப்பில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி உடனடியாக தாராளமாக நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரி உங்களுக்கும் இந்த மாதிரியான ஸ்கின் க்ளோ கிடைக்கலாம். உடனடியாக நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். கோவை மாநகர மக்களுக்கு ஓர் நற்செய்தி. கோவையின் நம்பர் 1 பிரைட் இன்ஸ்டிடியூஷன் பெருமையுடன் வழங்கும் கம்ப்யூட்டர் கோர்சஸ், ஃபேஷன் டிசைனிங், டெய்லரிங் அண்ட் எம்ப்ராய்டரிங், ஜுவல் மேக்கிங் அண்ட் டாய் மேக்கிங், டிராயிங் அண்ட் பெயிண்டிங், ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் பியூட்டிஷியன் கோர்சஸ் போன்ற பயனுள்ள பயிற்சி வகுப்புகள் இப்போது பரபரப்பாக அட்மிஷன் நடைபெறுகிறது. பயிற்சி முடிந்ததும் தமிழக அரசு மற்றும் ISO சான்றிதழ்கள் வழங்கப்படும். மேலும் 30 நாட்களில் பிளவுஸ், சுடிதார் வெட்டி தைக்க கற்றுத்தரப்படும். Bright Institution, Somu Complex, near Police Quarters, Town Hall, கிளைகள் பூ மார்க்கெட், காந்திபுரம், ஒண்டிப்புதூர் மற்றும் சிங்காநல்லூர். மொபைல் 9677 77112 93451 67878.